தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி இரண்டாவது கட்டத்தில் நடைபெறுகிறது. அம்மா நல்லா இருக்கியாம்மா? வீட்டில் எப்படி இருக்காங்க? நம்ம சின்ன தேநீர் கண்டிப்பாக அந்த வாட்டி ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிடணும். ஐயா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தேநீர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருண்ணா சரியா? பட்டா அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உன் வீட்டு புள்ள சின்ன தேநீர் என்னை கண்டிப்பாக ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிக்க வச்சிடணும் சரியா? வரட்டாமா? டேய் ஒரு வீட்டை விட கூடாது, எல்லா வீட்டுக்கும் காசு கொடுத்துடணும். தலைவரே வாடா வாடா. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அம்மா தேநீர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருணும் சரிங்களா? ஓட்டு போட்டுருங்க. அவனு கலைஞராதீங்க வாடா. ஐயா 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 வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நம்ம சின்ன தேநீர் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடணும். உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணிடுறேன் சரிங்களா? இதில் என்னப்பா நம்ம ஆளுங்களை போடாமல் வேறு நான் போட போகிறேன். நம்ம ஓட்டு நம்ம சின்னது தான்ப்பா போடுவோம். ரொம்ப நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. கை விட்டுறாதீங்க ஐயா சரிங்களா? நான் ஒன்று பண்ண வேண்டியதை கொஞ்சம் பண்ணிடுங்க. அட கண்டிப்பாக பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஐயா ஒரு நிமிஷம். சரிங்க இருக்கட்டும் ஐயா. பா வேணாம்ப்பா, அண்ணனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். அப்போது நைட்டுக்கு பழைய கஞ்சி தான் போதும் உனக்கு? ஐயா ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒன்றும் இல்லை. டே ஏறாத ஐயா, என்னால் முடிஞ்சுது. இப்போதைக்கு இதை கொஞ்சம் கையில் வாங்கிக்கோங்க. நான் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதையும் பண்ணிவிடுவேன் சரிங்களா? டே தம்பி என்னடா பிரச்சனை உனக்கு? காசு எடுத்துட்டு ஓட்டு காசு வாங்குற அசிங்கமா இல்லை? ஐயா நான் வரேன் ஐயா. தம்பி வரேன்ப்பா. சரி வாங்கடா வாங்கடா. இதில் என்ன பாசிங்க வேண்டியது இருக்குது? இங்கே வா. நீ பண்ணுறது சட்டப்படி தப்புன்றதே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? டேய் எப்படியும் 5 வருஷத்துக்கு ஒரே அடிச்சு உடையில போட போகிறாங்க. இன்றைக்கி ஒரு நாளாவது நல்லா சுத்த சாப்பிடுவோம்டா. அப்படி ஓட்டை விட்டு தான் சாப்பிட்ணுன்னா அப்படி சாப்பாடு எனக்கு தேவையில்ல. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? பழசை நினச்சி பார்த்தா நான் பண்ணுறது உனக்கு பிரச்சனையாகவே தெரியாது. டேய் என்னடா சொல்கிற? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறா. பாசக்கரம்மா நிக்கி உன் தங்க தெரிதான் சாய போதே. நீக்கு உனக்கு வெள்ள விளக்கெரியும், வெள்ள விளக்கெரியும். என்ன பெத்த பாசக்கரம்மா உனக்கு வேலூர் கப்பல் வரும். இந்த வேலூர் கப்பல் ஏறியே வெகு தூரமா போனது கல்லில கப்பல் செய்து, கல்லில கப்பல் செய்து என்ன பெத்த பாசக்கரம்மா நீ குன்ன கடலிலே தான் விட்ட நாங்கோ. உன்னை கல்லில கப்பல் செய்து
பெத்தம்மாதா நீங்குன்ன கடலிலே விட்ட நாங்கோ எம்மா நீக்குன்ன கடலிலே விட்ட கப்பல் தாயே நீக்கு இந்த கரிய வந்து நீ சேர்வதெம்போ நிக்கி மரத்துல கப்பல் செய்தே நிக்கி மரத்துல கப்பல் செய்தே என்ன பெத்த சாமியே நீங்குன்ன மடுவில விட்ட நாங்கோ உன்ன மடுவில விட்ட கப்பல் தாயே நிக்கி நீ மறுபடி இந்த வருவதெம்போ இந்த மாதிரி ஓட்டை விட்டனால்தான் நாங்கள் 2 பேரும் தாயில்லா பிள்ளையாக வளர்ந்தோம். இங்கு ஓட்டுக்கள் விற்கப்படும். கரைப்படிந்த கைகள், கண்ணியம் கரையேறியது, தனி மனிதனின் உரிமை விலை போனது. எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படும் நாய்கள் போல் ஆகிவிட்டோம். மெய்யை பேசும் மனிதர்கள் கூட பொய்யை பேசும் அரசியல்வாதிக்கு துணை போய்விட்டோம். சமுதாயத்தில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம் வாக்களிக்கும் ஓட்டு முக்கியம் என்பதை நினைக்க தவறிவிட்டோம். உரிமையை விற்காதீர்.